பார்க்கும் பொழுதே படித்து சாப்பிடுவோம் தான் கிடையாது. இதெல்லாம் பொறிஞ்சு கொண்டே இருக்குது. பிள்ளை நாங்கள் படிக்கிற காலத்தில் இளந்தப்பழம் என்று சொல்லிட்டோம்னா அந்த காணிகளுக்குள்ள போய் பொறுக்கி கொண்டு வரதுக்கு ஒரு சொண்டு மோகுவான்னு சொல்லி விற்காங்க. வாங்கி கொண்டு வந்தால் நாங்கள் செய்கிறது வீசா தங்கச்சி அம்மாக்கள் கொடுக்குறது அன்பு கலர் தான். பிள்ளைங்க கண்ணீர் விட்டா தாங்காது பூமி ரெண்டாகுமி. அம்பளைங்க கண்ணீர் விட்டா யார் கேட்பாக்க அண்டியன் விரதம் கால தேடி பிடிச்சு அடிச்சாக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டேன் எங்களோட வீட்டில் தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால் காணொலி பார்க்க முன்னால் எங்களோட வீடியோக்கு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்கு காணொலி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு ஒரு குக்கிங் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கு மதிய சமையல் என்னென்ன செய்ய போகிறோன்றதான் இன்றைக்கு வீடியோ பதிவு செய்வேன். கன நாளைக்கு பிறகு ஒரு சமையல் வீடியோவில் இன்றைக்கு பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நிறைய நாள் இப்போ என்ன சொல்லுங்க பார்ப்போம் கம்சின்ற இதுகளோட கொஞ்சம் சமையல் காணொலிகள் பதிவு செய்ய கொஞ்சம் தாமதித்தென்று சொல்லலாமே என்று சொன்னால் மனநிலைகள் கொஞ்சம் குழப்பத்தால் என்னால் சந்தோஷமான ஒரு சமையல் வீடியோ செய்ய இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி எங்களை கிச்சன் வேலையும் நடந்து கொண்டிருக்கு. இப்போவும் வெளியில் நின்று கிச்சன் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அதை வேலைக்கு அந்த வேலையை முடிக்கணுமென்று பார்த்தால் ஏதோ ஒரு ரீசனால் அது பின்னுக்கு போய் இப்போ கூடிய சீக்கிரம் அதை முடிச்சே ஆகணும். அப்படி என்றதான் முடித்தாத்தான் அது வேலைக்கு நான் ஒரு குக்கிங் வீடியோ செய்யக்கூடிய மாதிரி குக்கிங்குக்காகத்தான் அந்த வீடியோ அந்த கிச்சனை ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம். அப்போ வேலைக்கு அதை முடித்து தந்தாருன்னு சொல்லித்தான்னா தான் நான் அதிலிருந்து ஒரு காணொலி சமையல் காணொலி போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்றைக்கி என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்ன்றதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு சொல்லி சொன்னால் நான் மாட்டிறைச்சி வாங்கியிருக்கேன். நான் அதைத்தான் நான் இன்றைக்கி ஒரு குழம்பாகவும் வச்சுக்கொண்டு அதே மாதிரி கேரட்டும் சாம்பல் போட்டு பருப்பு கறி 3 கறி தான் வைக்க போகிறோம். அப்போ அதுக்குரிய சாமான்கள் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்து வச்சுக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா வெண்டிக்காய் வாங்கினேன். நல்லா பிஞ்சு வெண்டிக்காய். இது பொரிச்சு குழம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வைக்க நல்லா இருக்கும். சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்கினா அதை இன்றைக்கு வைக்கல வெண்டிக்காய் அவள் நாளைக்கு தான் வைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் மிரக்கறிகள் எக்ஸ்ட்ராவை வாங்கி கொண்டு வந்த காரணம்னா 2-3 நாளைக்கு வச்சு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் டெய்லி கடைக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு தான் கொஞ்சம் வெளியில் பார்த்தா வெயில் இருந்துச்சு. மழையெல்லாம் நின்று கொஞ்சம் வெயில் அரைச்சிருக்கு. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. உடுப்பெல்லாம் துவச்சி போட்டது எல்லாம் வெளியில் கொண்டு காய விட்டுட்டு வந்து வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கேன். வீடும் ஒருக்கா ஃபுல்லாக கழுவணும். ஏன்னு சொல்லிச்சோன்னா மழை ஒரு 5-6 நாளாக தொடர்ந்து மழை பெய்தபடியாக என்ன சொல்லுங்க அப்போ நிலங்கள் வெயில் இருக்க கொஞ்சம் கசிகிற மாதிரி கிடக்கு. அப்போ கழுவி விட்டோம்னு சொன்னால் அந்த காலில் நடக்க கொஞ்சம் அந்த ஈரப்பிடிப்பு ஒரு கசிவு தன்மைன்னு சொன்னால் அந்த நடக்க ஒரு என்ன சொல்லுங்க அப்போ அதை அது விருப்பம் இல்லாமல் ஒரு மண்ணுக்குள்ளே ஒரு மழை பெய்த அப்புறம் ஒரு நிலத்தில் நடக்க செருப்பில் நடக்கிற ஒரு அரியணமாக இருக்குது. அதே மாதிரி தான் வீட்டுலையும் அந்த ஊத்தையண்டு இல்லை அந்த மழை விட்டா அப்புறம் வெயில் இறக்கிக்க அந்த ஒரு கசிவு தன்மை வரைக்கல அது எங்களுக்கு ஒரு நடக்க ஒரு அந்தரமாக கிடக்கும். அந்த ஒரு நீட் இல்லாத ஒரு தன்மையான மாதிரி எங்களுக்கு தோணும். ஆனால் கூடுதலாக எங்களுக்கு இந்த கொரடோல் பக்கமும் கிச்சனு தான் கூட கசிகிற மாதிரி கிடக்குது. வீடு பெருசாக கசிவுன்றது இல்லை. ஆனால் நான் கலவைக்க ஃபுல்லாகவே களைய விடுவோம்ன்ட்டு அப்போ என்ன சொல்லுங்க அப்போ இன்றைக்கு உடுப்பு எல்லாத்தையும் துவச்சி வழியில் நேற்றே துவச்சி இன்றைக்கு தான் காயப்படும். நேற்று வெயில் எரிச்சுது. ஒரு 10 மணி மட்டும் வெயில் எரிச்சுது. ஆனால் வெயில் பிறகு பார்த்தா மழை அடித்து ஊற்ற வலிக்கிட்டு அப்போ உடுப்பு காயப்படையில அது சும்மா உள்ளே தான் தூக்கி போட்டு அப்போ இன்றைக்கு தூக்கி எல்லாம் வெளியில் போட்டுட்டு அப்போ இன்றைக்கு விடியவே வீடு வாசல் கழுவோம்னு யோசித்தோம். ஒருக்கா வெயில் அரைச்சி புறம் மாப்பு கட்டுது. இப்போ பார்த்தா வெயில் அரைச்சிருக்குது. அப்போ வீடு வாசல் கழுவினா காயாது. அப்போ திருப்பியும் என்ன செய்யும் மழை பெய்யல திருப்பி காயாமல் ஈரமாக இருக்கும். அப்போ நாங்கள் சின்னாக்கள் மூடித்துறது அப்புறம் இதால் வருத்தமும் வந்துடும். அப்போ நல்லா தொடர்ந்து வெயில் இறக்க ஒரு கழுவி விடுவோம்ன்ற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா காலுக்கு அந்த கால் போடுவோம் கால் மீதிகள் அதுகள் போட்டுக்கிட்டு தான் கிச்சனுங்களுக்கு அந்த கசிவுத்தன்மை இல்லாமல் நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஒரு அரிக்கெண்ண தன்மை கசைஞ்சு கொண்டு இருக்கீங்கள கிச்சன் நான் மழை வர இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னே மழை வரக்கு முன்னே தான் கிச்சன் கழுவி விட்டேன். அப்படியும் இருந்து மழை வந்தோடனே அந்த கசிவு தன்மையாக கிடக்குது. அப்போ ஒரு அரிக்கெண்ட ஒரு தன்மை அது எல்லாருக்குமே பொதுவில் இருக்கும். உங்களுக்கும் தெரியும் என்னடா மழை பெய்து போட்டு விடையக்குள்ள வீடு வாசல் எப்படி இருக்குமெண்டு. அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன் மாபிள் வீடு அனுவாக்கண்ட வீடு மாபிள் வீட்டுக்கும் இதே கசிவுத்தன்மை இருக்குது உண்டு. இவர் சொன்னார் அப்படி தெரியல தனக்கண்டு. ஆனால் அவருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் போய் நீ கேட்குது மழை இல்லாத டைமில் போய் பார்த்தா தான் அதுக்கும் ஒரு தன்மையாக இருக்கும். அதுக்கும் ஒருக்கா கழுவி ஃபுல்லாக இப்போ மொக் பண்ணுறதை விட கழுவி விட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
என்ன சொன்னால் இவ்வளோ நாள் வெக்கையாக இருந்தது. மழை பெய்தோடனே அந்த தண்ணி நிலத்தில் ஊறைகளை வெயில் அடித்தோடனே அந்த தண்ணியின் கசிவு வரும். அப்போ சரி நான் என்ன சொல்லுங்க மழை இல்லாமல் இருக்க அவ்வளோ வெக்கையுண்டா அதை என்ன சொல்கிறது சமைக்கல. அது ஒரு வீட்டுக்குள்ள 1 மணி தாண்டினாலும் வீட்டுக்கு இருக்கல அவ்வளோ வைக்க ஃபேன் சுற்றினாலும் சூடும். எங்கேயாவது வெளியில் போய்த்தான் இருந்து எங்கேயாவது இப்போ கடற்கரை சைட்டோ இல்லாட்டி மரத்துக்குள்ளே போய் இருந்தால் தான் எங்களுக்கு அது ஒரு நிம்மதியாக கொஞ்சம் டைம்னா இருக்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு ஃபீல். கூடுதலாக நான் சில டைமுகளில் வீட்டில் டியூஷனுக்கு விட்டாலும் வீட்டை வந்து தனியாக தான் நிற்பேன். வேறு வேலையால் எங்கேயும் போனேன்னா தனியாக நிற்பேன். நான் வீட்டுக்கு என்னால் இருக்கலாமல் இருக்கும். வெளியிலேயும் போய் இருந்து பார்ப்பேன் சரி வரா. சில டைமில் மோட்டர் சைக்கிள் இருந்து அந்த பக்கத்தில் கடற்கரை இருக்குது அதில் அந்த இருக்கக்கூடிய மாதிரி கட்டிருங்க. அதில் ஒரு கொஞ்சம் 2 மணிக்கு 1:30 மணி தான் இருப்பேன். இருந்து போட்டு அப்புறம் இவங்க டியூஷன் போடுற டைமுக்கு போய் ஏற்றி கொண்டு வந்து தான் அப்புறம் இரவு சாப்பாடு செய்வேன். அப்படி அந்த இருக்கையிலாமல் கிடக்கு வந்து என்ன சொல்லுவாங்க வெக்கையிலாகலன்னு டென்ஷன் என்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி மழையும் தொடர்ந்து பெய்துச்சேன்டா. ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீட்டுக்கே இருக்கிறோமேண்டு. ஆனால் வெளி வட்டிக்கு இப்போ ஒரு அவசரத்துக்கு வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கு எங்களோட தேவையில் போய் செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் போன மாதமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் டயட் இப்போ நான் இறைச்சியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸ் ஆயில் வெட்டிட்டு பாருங்கள் பொரிக்க போகிறேன்னு. அப்போ அதுக்காக இங்கே மோனிக்காவுக்கும் இவருக்கும் பொரித்து கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க. அப்போ பொரிக்கிறதுக்காக இங்கால பார்த்தால் சின்ன சின்ன வெட்டுங்க இது கறிக்காக. அப்போ கூடுதலாக நான் 1/4 கிலோ வாங்குறதுக்கு காரணம் மிகர் வீட்டில் சர்ச்சரி எம்பலைகளாக போனால் எங்களுக்கு 1/4 கிலோ காணும். இப்போ இந்த அப்புறம் 1/2 கிலோ வாங்கி போட்டு இதில் பீஸாக எடுத்துட்டேன். அப்போ எடுத்தால் மிச்சம் எங்களுக்கு காணும். அப்போ இரவுக்கும் கறி இருக்கும் அப்படியுமே. ஏன்னா இந்த கணக்கை எல்லாருமே மாட்டுறச்சி விரும்பி சாப்பிட்றது குறைவு. அந்த என்ன சொல்லுங்கள் ஒரு அளவாக தான் சாப்பிட்றேன். அதுக்கு மாட்டுறச்சி நல்லி கடைக்கு 2-3 கோப்பை போட்டு சாப்பிட்றது என்ன வாங்கிட்டு அந்த கதையும் அதால் தான் அப்படி நாங்கள் வாங்குறது காரணம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரம்பையில் தேசிக்காய் இஞ்சி உள்ளி இவ்வளோ சாமானும் இறைச்சிக்குரிய சாமான் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கால முதல் பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கடைசியாக இறைக்கைக்க விடுறதுக்காக கூடுதலாக நான் பால் சேர்க்கறதுக்குரிய இறைக்கைக்க விட கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு தரும். இங்கே அடைப்பை ஒன் பண்ணி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் நான் நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மழை விட்டு வெயில் இறைச்சிக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா திருப்பி மழை தூரம் வலிக்கிட்டு ஒன்றுமே செய்யலாம். மறுபடி வாசத்தோட மோசமாக இருக்கு. 18ஆம் தேதி மட்டும் இந்த மழை பிரச்சனை இருக்குமா உண்மையா அப்படின்னா கரைக்கிறாங்க. இந்த தாள முக்கமா அப்படி இருக்குமான்னு சொல்லினா எண்ணெய் கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ள போகிறோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கம்பெனியும் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் கோழி வந்து வரட்டும். கோழி வரட்டும். அதுக்கப்புறம் இங்கே என்ன செய்யணும்னா சிக்கனை கொஞ்சம் தூள் என்னது உப்புத்தூள் சேர்க்கப்புறம் அளவான உப்புத்தூள் இங்காலத்துக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்க்கப்புறம் அதே போல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். நல்லா காணும். இதை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடவாக சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் தூள் சேர்க்கிறது இல்லை. சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரே டைமில் கொஞ்சம் சாப்பிட படிச்சுடுவா. சில டைமில் சாப்பிட்டா சில டைமில் உழைச்சி தந்துவா. அப்போ நான் கொடுத்தா மஞ்சத்தூள் சேர்த்தா மீனும் ரெட்டியோ பொரிக்கிறது. அதே போல் இங்கால பார்த்தீங்கன்னா நான் திரித்த தூள் எங்களோட வீட்டு தூள் திரித்து வைக்க நான் அப்போ அதையும் அளவாக சேர்த்து சொல்லுவோம். இந்த இப்போ என்ன செய்யணும்னா இந்த இதை ரோஸ் மாதிரி வெட்டி வச்சுக்கணும். பார்த்தீங்களா ரோஸு மாதிரி இருந்தால் அவிச்சு போட்டு நாங்கள் பொரிச்சோம்னா டக்குன்னு குயிக்காக பொரிஞ்சிடும் முருகி வந்துடும். ஆனால் இன்றைக்கு டைம் காணாதபடியாக நான் அப்படியே பொரிச்சு எடுக்கப்புறம் இதை ரோஸ் இல்லை இது வட்டி வச்சுருக்கோம். ரோஸ் என்ன விட உனக்கு கடையில் இந்த சைஸ் என்ன விட வரும் 200. அப்போ லாபம் எங்கள் 1 2 3 பெரியது 2 சின்னது. ஆனால் அதே போல் இஞ்சாலை என்ன செய்ய போகிறோம்னா இந்த இஞ்சாலை தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் செஞ்சோம். இதை வடிவாக பிரட்டி எடுக்க போகிறேன். வடிவாக பிரட்டி போட்டு தான் நான் கூடுதலாக கறி வைக்கிறாங்க. இந்த தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் பிரட்டியோடு சேர்ந்துடும். அப்போ அந்த ஊறின அப்புறம் நாங்கள் அப்படியே ஊற வச்சா இன்னும் லேட்டு அதுக்கு எங்களுக்கு மேலே டைம் காணும். நாங்கள் போய் டவுனுக்கு போயிட்டு வர லேட்டாக போயிட்டு அதே போல்
வந்தும் என்ன சொல்றதுன்னா கடைக்கு திருப்பி மறுபடியும் அரிசி வெள்ளை தீட்டரிசி குத்தரிசி வேணாம் இறச்சிக்கு உண்மையில் அது விருப்பம் இல்லை. அப்போ பக்கத்தில் கடையில் இருக்க மட்டும் பார்த்தா அது முடிஞ்சு டக்குனா வெளியில் இருக்கிற கடைக்கு போயிட்டு ஓடி வர லேட் ஆகுது. அப்போ இன்றைக்கு சமையலும் கொஞ்சம் லேட் ஆகிடுது. அப்போ இதை பிரட்டி வச்சாச்சு. இனிமேல் இது ஊறட்டுக்கு நீங்கள் அதில் வெங்காயம் பச்சைமிளகா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இது பொரிஞ்சு கொண்டு வேறு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கொண்டு வந்தது. இப்போ நான் கருவாப்பட்டையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதோட எடுத்து வச்ச அப்புறம் மிச்சம் கருவேப்பிலை ரம்பு அதையும் சேர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மாற்றத்துக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்தா என்னோட டேஸ்ட் வரும். அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளும். அது வந்து கொஞ்சம் வதங்கி கொண்டு வரும். நீங்கள் அடைப்பு சூடாக நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிக்க போகிறேன். இப்போ ஏண்டா மோனிக்கா பொரிச்சுட்டாமா அழுகிறது பண்ணிக்கிறேன். அவர் டியூஷனுக்கு டைம் ஆகி பொரிச்சு கொடுத்தா சாப்பிட்டு போவோம் சரிங்களா. இப்போ நாங்கள் அவரை வச்சு இப்போ எடுத்து பொரிக்க போகிறோம். இதே நாங்கள் அவிச்சிட்டு பொரித்தோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். நீரால் நல்லா முருகி போயிடுது. அப்போ அவிச்சு போட்டு பொறித்து டைம் இல்லாது அப்படியே இருக்கு. புரியுதா கடையில் அவிச்சு போட்டு தான் பொறிக்காங்க. பார்க்கும் பொழுதே படிச்சு சாப்பிடுவோம் தான் கிடையாது. அப்படியே எண்ணெயில சில பேர் சமைக்கிறாரு. நான் மாற்றத்தி கடைக்கு போவேன். என்னோட நிமிந்து பார்த்தேன். மாற்றத்தி கடைக்கு போனால் நெய்யோட நிமிந்து பார்த்தேன். புரியா ஏன் நிமிந்து பார்க்குறது என்ன 1/4 கிலோ வச்சு பார்க்க வந்துட்டு வந்து பார்க்குறது இல்லை. நீ 1/2 கிலோ வாங்க வந்துட்டு 1/4 கிலோ வச்சு என்னட்டு காரணம் அம்மான ஒரு ஆம்பளையோ இல்லை ஒரு 1/2 கிலோ வச்சு நான் சாப்பிடுவேன். 1/4 கிலோ வாங்கினா என்ன தெரிகிறது 2 நாளைக்கு நான் என்ன 1/4 கிலோ வச்சு வாங்கினேன்டா கட்சி தெரிவிக்க 2 மணிக்கெல்லாம் போனேன். எங்களுக்கு காணும் 1/4 கிலோ வச்சு எங்களுக்கு காணும். ஒரு உருளைக்கிழங்கு போட்டோம்னா எங்களுக்கு காணும். அந்நியம் சாப்பிடும் பேசுறாங்க. அளவாக எடுக்கணும். சாப்பிடாம தேவையில்லாமல் அதிகமாக சமைச்சு போட்டு அடுத்த நாளும் குளிச்சுட்டு வச்சு சாப்பிடுவேன். அதுக்காக நான் 1/4 கிலோ வாங்குவேன். இந்த 1/4 கிலோ தான் வாங்க வந்து நாங்களுக்கு அப்போ நையாவுக்கும் கரை இருக்குங்க. 1/4 கிலோ காய்ச்சினாங்க இருக்கு உங்களுக்கு சொல்லி நாங்கள் அவ்வளோ அப்படி மாற்றத்தி பிள்ளைகள் வீடியோ பார்க்குறாக்களே நினைப்பினேன். ஏதோ பஞ்சம் கொட்டினமோ இல்லாடி என்ற மாதிரி சாப்பிட மாட்டேன். அப்படி இல்லை. கோழி ரத்தி கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. மாற்றத்தி சாப்பிட்றது கொஞ்சம் குறைவு. அதால் கஞ்சி தான் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவது. அப்போ அதால் நான் அளவாக வாங்கினா தமிழ் தானே அதிகமாக வாங்கி போட என்ன செய்கிறது. இப்போ என் அம்மா சௌரங்கள் இங்கே வந்து போகிறதானே அவங்களும் சாப்பிடும். இங்கே யாருமே வர்றது எங்களுக்கு தானே சமைச்சு. அப்போ அதிகமாக வாங்கி போட நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாது. புதுச்சிக்க வச்சு சாப்பிட்டாலும் அது உடனே சமைச்சு சாப்பிடுவேன். ஆனால் உண்மையில் பழைய கறி இல்லை இறைச்சி கறியை அப்படியே புரிச்சிக்க வைக்காமல் அடுத்த நாள் கட்டியோட மூடி வச்சுட்டு அடுத்த நாள் சூடு வச்சு அது வேறு இல்லை. அப்படி ஒரு டேஸ்டாக இருக்கும். இஞ்சி இல்லையே போட்டு பண்ண போகிறேன். அம்மா வறக்குது அது கொடுத்து அந்த உள்ளிட்ட குணம் அப்படிதான் வலிக்கு கொண்டு வராங்க. அப்படிதான் மிக்சியில் தான் போட்டு அடிக்கணும். நான் உடனே போட்டு அடிச்சா அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அடிக்கிறத அடித்து போட்டு அதையே சேர்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பொரிஞ்சு கொண்டு வந்துட்டது. இப்போ நான் இஞ்சி உள்ளியும் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. கிலோவில் வந்து நான் பார்த்துட்டா உள்ளே ஆகுது இல்லையெல்லாம் உள்ளே வட்டி ஆகுறதும் என்னென்ன சேர்த்துன்னா இந்த சிக்கனை எங்கே எடுத்துக்கொள்ளுவோம். சிக்கன் மட்டன் மட்டன் இல்லை இல்லை தடுமாறு ஈப்பா மாறு தடுமாற்றமாகிறாச்சு. இனிமேல் சமையல் உண்டு. அந்த டைமுக்கு தெரியுதா கிலோவாக தெரியலாம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக போனால் டென்ஷனாக இருக்கும். பிள்ளைகள் டென்ஷன் அவசரம் நிற்க வச்சு கொஞ்சம் டென்ஷனாக கொடுக்கணும். அப்போ இப்போ என்ன செய்ய போனோம்னா இந்த பீஃபை அப்படியே எண்ணெயில் பிறந்து அவிஞ்சு கொண்டு விரட்டுறது. நான் அப்படியே மூடிடுவேன். அப்படியே மூடிடுவேன். அப்படின்னா மூடி விட்டுட்டு அவிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் ஃபுல்லாக மூடிடுவேன். அப்புறம் அவிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் தண்ணி விடுவேன். அந்த தண்ணிக்குள்ளே சேர்ந்து உருளைக்கிழங்கு சேர்ந்து அவிஞ்சிட்டேன். அப்போ இதை ஃபுல்லாக அவிஞ்சு கொண்டு கட்ட மிஞ்சால பார்ப்போம். வேணும் உனக்கு அவசரப்பட்டு கொண்டு பொறிஞ்சு திரட்டி விடுவோம். ஒரு பக்கம் வந்துட்டு கூடுதல் அடப்பை நாங்கள் லோவில் வச்சு தண்டிக்கணும்னா உள்ளுக்குள்ளேயும் போகுது. இல்லைன்னு சொன்னால் ஒரு பக்கம் போகும் ஒரு பக்கம் போகாமல் இருக்கும். அதான் அவிச்சா டக்குன்னு போட்டு எடுக்கலாம்.
மாத்திரை கொஞ்சம் சாப்பிட டேஸ்டாக கூடுதலாக மாத்திரை எனக்கு சாப்பிடுதான் சும்மா 2 குண்டு சாப்பிடு மாத்திரை பொறிச்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன். அதாவது பொறிச்சு கொடுக்கணும். உண்மையில கடையில் வாங்கினா இப்போ இந்த உலக உண்டுமே அவைலபிள் தான் இருக்கணும். அப்போ நாங்களுக்கு 1250 ரூபா கிலோ. இப்போ கரையும் காய்ச்சி பொறிச்சதான் போய் இது வந்துட்டா மோனிகா இங்கே பக்கத்தில் வந்தால் ஒன்று விற்கிறான். 2 பீஸ் கரெக்டாக 2 பீஸ். சரி இதெல்லாம் பொறிஞ்சு கொண்டு வந்தால் அப்புறம் பார்ப்போமே. அப்போ ஃபுல்லாக சமையல் எடுத்துட்டு சாப்பிடுக்கு பார்ப்போம். இப்போ நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவந்து பார்ப்போம். அப்படி மாட்டுறதுக்கு நான் போனால் கிழங்கு மாட்டுறதுக்கு கொழுப்பு அதுக்கு எண்ணெய் சேர்த்தம் வந்து அதோட கூடாது. அளவாக தான் சேர்த்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுறதுக்கு எண்ணெய்க்கு நல்லா பிரண்டு வந்து இனிமேல் சேர்த்து பண்ணி நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து போட்டு கூடுதலாக மாட்டுறச்சியோ ஆட்டுறச்சி கறியோ கூடுதலாக எல்லாருமே தண்ணீரை தான் சமைக்கிறோம். நாங்கள்லாம் பால் சேர்க்கிறோம். கூடுதலாக தண்ணியில் தான் சமைச்சா இல்லை பால் சும்மா உண்மையில இது பாருங்க மாட்டுறச்சியில் கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி பாலில் கொழுப்பு இருக்கு. அப்போ அதையோட நாங்கள் தண்ணியில் நல்ல தூளும் நல்ல அதுக்கு சரக்கு அதில் போட்டு விட்டால் ஓகேயா இருக்கு. கூடுதலாக நான் மாட்டுறச்சி அப்படி தான் செய்கிறேன்னா சில டைமில் ஒரு தலைப்பால் கொஞ்சம் விடுவேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பை நான் வடிவாக உரைச்சி விட்டுருக்கேன். ஏன்னு சொன்னால் நல்லா உரைச்சி முடிஞ்சு உருளைக்கிழங்கு நான் அவிஞ்சு கொண்டு வேறு தான் உரைச்சி சரக்கு தூளையும் போட்டு விரும்பினா கிடப்பா நீங்கள் விட்டு கொள்ளுங்கோ. இப்போ விடுப்பம் இல்லைன்னா சில டைமில் நான் பாலும் சேர்க்கறது இல்லை. ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் வசதித்தால் ஒரு வித்தியாசமான ஒரு தூக்கலான டேஸ்ட்டை கொடுக்குமே. அதுக்காகத்தான் அப்போ நாங்கள் இதெல்லாம் கூடுதலாக அவிஞ்சு வற்றி கொண்டு வேறு இருக்கல நாங்கள் வெட்டரைங்க தூளையும் போட்டு தலைப்பாலையும் விட்டுட்டு அப்புறம் உரைக்கினா அப்புறம் நாங்கள் பேசக்கூடிய விட. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உண்மையில இந்த கிச்சனுக்குலாம் நான் சமைச்சு கொண்டு இருக்கேன். ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணி ஈடாதுன்னு சொல்லிட்டுன்னா ஒரு சிலர் யோசிப்பாங்க என்னடா இந்த சிவர் கூட பிரிஞ்சில. உண்மையில இந்த சிவரில் நீங்கள் நினைக்கலாம் இது ஊற்று இல்லை. ஆனால் இது என்ன சொல்லுவாங்க வீடு விற்கலாம் வந்து சும்மா சேர்க்காது அந்த வண்டி அந்த என்ன சொல்லுவாங்க என்னத்தை பூசுறது இல்ல பில்லர் பில்லரை பூசுறது அதாவது ஜெண்டை பால் அப்படி உறிஞ்சி கொண்டு இந்த கலர் மாதிரி அவங்க பால் அடுப்புல என்ன பறக்க அதில் பறக்கும். இதில் பேப்பர்கள் ஒட்டி விட்டோம்ல நாங்கள் திருப்பி இருக்கா வீடு பெயிண்ட் அடிக்க இதை வடி எழுதிட்டு இதில் என்ன செய்வேன்னா அந்த பேப்பர் ஒன்று விற்கிது. அப்படி என்ன பறக்கிறாங்க நாங்கள் ஒட்டி விட்டோம்னு சொன்னால் அந்த இப்படியாக நான் ஊற்றியல் திருடலாம். ஆனால் கொஞ்சம் வீட்டு வேலை எழுத கேட்க அப்போ எல்லாமே க்ளீனாக செய்வோம். அதால தான் மற்றது அதால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணாங்க. அதுக்காக நீட் இல்லாமல் இல்லை எல்லாமே நான் நீட்டாக சமைச்சிக்கேன். கூடுதலாக அந்த என்ன சொல்லுவாங்க ஃபேஸ் காட்டி நாங்கள் ஒரு நண்பராக சந்தோஷமாக கதைச்சி செய்யணுமென்றதுக்காக தான் நான் முன்னூற்றி கிச்சனை போடுறது. அது பாரம்பரியமாக ஒரு மண் குடிசையில் செய்ய அதை பார்க்கவும் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். முடிக்கலாமண்டா மழை விடுது இல்லையே. அதுதான் மண் சட்டி பானையில் சமைச்சு நாங்கள் அடுப்பு மூடி இந்த கேஸ் அடுப்பை விட நாங்கள் இயற்கையான எங்களோட புறாக் அடுப்பில் மூடி சமைக்கிறோம். அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மற்றது என்ன சொல்லுங்க உடம்புக்கு நோய் நொடியும் பெறாது. அது உண்மையோ இல்லையா? அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் அது இப்போவே இப்படியான விஷயம் செய்ய பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கு. இப்போ நாங்களும் அதை பழக்கப்படுத்தணும்ன்றதுக்காகவே மக்களுக்கும் நிறைய பேருக்கு இது சம்பந்தமான அறிமுகம் என்று சொன்னால் அந்த பாரம்பரிய உணவில் இருக்கிறதும் இப்போ இருக்கிற நாங்கள் உணவு செய்முறைகளால் எங்களுக்கு வேற போகிற நோய்கள் இதால் எவ்வளோ நன்மை இருக்குது தீமை இருக்கிறதையும் 4 பேருக்கு நாங்கள் வெளியில் கொண்டு வரணும். என்ன இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு நாங்கள் சொல்லிக்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் ஒரு விஷயம். மற்றது அது நினைக்கிற மாதிரிலாம் வேறு லெவலில் வேறு மற்ற நாங்கள் எதை செய்கிறோமோ அதுதான் எங்களோட பிள்ளைகளும் செய்யுங்க. அப்போ அதனடியால் அது இதுக்குள்ள பார்க்குற சமையல் மாதிரி அங்கே ஒன்றுமே இருக்காது. எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். வேறு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். வித்தியாசமாக கொண்டு போய் வித்தியாசமான அதே மாதிரி அந்த கிச்சன் கூடி உண்மையிலேயே அந்த பாரம்பரிய உணவுன்றது எல்லாமே தெரியும் சொல்றேன். உங்களுக்கு கட்டாயமாக நான் அந்த குக்கிங் செய்ய வலிக்கிட்ட அப்புறம் எங்களுக்கு அம்மாக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த காலத்து சமையல் எல்லாம் இப்போ வரைக்குமே எனக்கு சில அம்மாக்கள் எடுத்து சொல்லுவாங்க சார் நீ அப்படி செய்வாங்க அப்படி ஒரு வித்தியாசமான நீங்கள் எல்லாம் இப்போதைய அந்த முறையின்படி செய்யறீங்க. அந்த காலத்து சமையலை நீங்கள் அம்மியில் அரைச்சி பாருங்க ஊரில் குத்தி சமைச்சு பாருங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்து முறையில் செய்கிற முறையை சொல்லுவாங்க அதை செய்து பாருங்க. பிள்ளைகளுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம். அந்த காய்கறியாக தான் இருக்கணும். எங்களோட கிச்சனை சுற்றி அதுலேருந்து பிடிங்கி சமைக்கிற மாதிரி கிச்சனை சுற்றி உங்களுக்கு நான் கூடிய இப்போ நாளைக்கு நாளண்டைக்கு நான் எனக்கு இப்போ கொஞ்சம் சாடியல் நாங்கள் எடுத்து வச்சு இந்த விதையில எடுத்து வச்சு 15 நாள் வரும் போட்டாக்க விதை எங்களுக்கு பொருளில் இருந்து கூட கொஞ்சம் விதை உண்மையிலே அதான் பிளான் வந்து கிணக்கு இருக்குது. ஒன் டைம் என்னன்னு சொல்றது ஆசைப்பட்டு தான் அதை கூட எங்களுக்கு
தந்துருக்குறாங்கன்னு சொன்னால் கொண்டு தந்ததை அந்த விதிகளை பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு அதை பிரியோசனமாக இருக்க வேண்டிய. அப்போ நானும் என்ன சொன்னேன் எங்களோட கிச்சனை சுற்றி என்ன சொன்னேன் காய்கறிகள் பிழிஞ்சு பொங்குவோம் அதுலேருந்து பறிஞ்சு சமைக்க எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன் கண்டிப்பாக. அதே மாதிரியே எல்லாம் பிள்ளைகளுக்கும் பழக்கி எல்லாத்தையுமே வந்து பிள்ளைகள் அதோடைய மினக்கடக்கூடிய மாதிரி இருக்கிற டைம் அந்த டிவி அது ஃபோனோட பிள்ளைகள் மினக்கடாமல் இப்போ ஒரு வீட்டு தோட்டங்கள் செய்தோம்னு சொன்னால் என்ன சொல்லுங்க மருந்துகள் இப்போ என்ன சொல்லுங்க வெளியில் தோட்டங்களில் அவங்க என்ன செய்யுங்க வேலைக்கு விளைச்சல் காணணுன்றதுக்காக இப்போ மருந்துகள் பாவிக்கிறாங்க வேலைக்கு பழம் பழுக்கணும் மாட்டாங்க காய் வேலைக்கு மூத்தணும் மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் வீட்டில் எதுவுமே பார்க்க மாட்டோம் இயற்கையான பசலையோடு தான் நாங்கள் அந்த ஒரு மரக்கறியாக இருக்கட்டும் ஒரு பழ வகையாக இருக்கட்டும் ஒன்றை பிரியோசனப்படுத்தணும்னா இயற்கையான முறையில் தான் செய்வோம். எந்த செயற்கை பொருட்களும் செய்ய மாட்டோம். மற்றது உடம்புக்கு விக்கனமான ஒரு பொருளை செய்ய மாட்டோம். அப்போ அது எங்களுக்கு உடம்புக்கு மேலே வைக்க நாளை வரைக்கும் அதை ஒரு அறிமுகப்படுத்துகிற மாதிரியே நான் இப்படி செய்தால் இன்றைக்கு சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாம் மீட்டிங்கில் சொல்லுவாங்க வீட்டு தாவரங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலையில் வீட்டு தாவரங்களை நீங்கள் எப்படித்தான் இருப்பதாங்க அவங்களுக்கு இப்போவே அதை கற்றுக் கொடுங்க. நாங்கள் படிக்கிற காலத்துல இருந்து இப்போ ஆனால் வீட்டு எங்கள் பாடசாலை கற்றுக்கொண்டாலும் அதை வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணாடி அதை அப்படி டச் இல்லாமல் போய் அப்போ நாங்கள் வீட்டிலேயும் அதை சொல்லி கொடுப்போமா இருந்தால் அதே அப்படியே தொடர்ந்து போகும். நீங்கள் கூடுதலாக பாருங்கள் சிங்கள பிரதேசத்தில் பொதுவில் பாருங்கள் சிங்கள பிரதேசமாக இருக்கட்டும் சில அந்த தோட்டத்தை அண்டி நாக்கில் இருக்கட்டும் அவங்க வீட்டில் தான் மரக்கறியாக இருக்கட்டும் என்ன தேவை இருந்தாலும் வீட்டிலே தோட்டம் இருந்தாலும் வீட்டிலேயே அவங்க எல்லாமே நான் காட்சிப்படுத்தும் தொடர்ந்து பாருங்க வீடியோ ஸ்டிக் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளாண்டுங்க ஒவ்வொரு டைமே. அப்போ நாங்கள் இப்போ மீண்டும் எங்களுடைய கரையின் இதுக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலம் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வர வேண்டியது இது ஃபுல்லாக நல்லா கொதிச்சு கொண்டு வத்தி கொண்டு வந்த அப்புறம் தான் நாங்கள் ரெஜிஸ்டர் கட்டி முதல் பணம் செய்யணும். மூணிக்கா பொரியலே சுற்றி கொண்டு அப்போ இப்போ என்ன செய்யணும்னா அந்த பெரிய பொரியல் சில விளையாடு தந்தை பொரியல் ஏற்றாலும் சின்ன பொரியலை எடுப்போம் கருவை பொரிச்சு தான் நெல் என்னோட 5 பீஸ் போடுவோம் 4 தாங்க 15 எடுக்கல 1 பீஸ் மோனிக்காக்காக சின்ன பீஸ் கொடுக்குறோம் அப்பாக்காக பெரிய பீஸ் கொடுக்க போகிறோம். இந்த மோனிக்காக்கு 2 போடுறது சூடாக இருக்குது கொண்டு போய் அதில் வச்சுட்டு ஊதி சாப்பிடணுமா இது பொரியட்டும். சரி என்ன பச்சை கலர்ல இருக்கு அது மஞ்சள் தூள் போட்ட ஒடியால் அப்படி இருக்கு. சின்ன பிள்ளைலாம் சாப்பிடுமே இதை அப்போதான் சொக்கு வைக்குமோ? நல்லா இருக்கு சுடுதா? ஊதி தரட்டும் பேனல் கிட்ட வச்சு சாப்பிடலாம் வீட்டுக்காரங்க டக்குன சூட்டோட வந்து இளந்தப்பழம் இங்கே பாருங்க இந்த இளந்தப்பழ சீசனும் வந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு மாசியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது விருப்பமாக இருக்குது நிறைய பேருக்கு. முந்தி நாங்கள் படிக்கிற காலத்தில் இளந்தப்பழம்னு சொன்னா அந்த காணிகளுக்குள்ள போய் பொறுக்கி கொண்டு வரது ஒரு சொண்டு 100 ரூபான்னு சொல்லி விற்றாங்க வாங்கி கொண்டு வந்தோம். இதை நல்ல வடிவாக நாங்கள் க்ளீனாக வந்து இது நோய்களுக்கெல்லாம் நல்லது. மற்றது நாங்கள் இதுக்குள்ள புழு இல்லாமல் பார்த்து சாப்பிடணுமே இளந்தப்பழத்துக்கு கூடுதலாக புழு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நல்ல வடிவாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு தான் இளந்தப்பழம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். கட்டாயம் பிடிச்ச நீங்கள் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க அது அப்படி இருந்தது பார்க்க இந்த மாதிரி. இப்போ இளந்தப்பழம் சீசன் போட டவுனுக்கு விற்றதை அப்போ ஒரு சொண்டு 100 ரூபாட்டு வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா நான் இதை கரெக்டாக கழுவி போட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்டு இதை கரெக்ட் சீவப்படும் கடற்கரை சீவோம் என்ன முடியும் அது கூடுதலாக கம்சியாக்கு கேரட்டு பருப்பு மாட்டுறதுக்கு நல்ல விருப்பம். மோனிக்காக்கு என்ன விருப்பம்? பருப்பு கதையும் மாற்றுறது கதையும். அப்போ என்ன விருப்பம்? கோழி கதையா? அதுவும் புரோயில நாங்கள் கூடுதலாக இப்போ வாங்கி கொடுக்குறது குறைவு. நாட்டுக்கோழிகள் சாரூட்டம் மேலே சாரூர் நல்ல கோழிகள் வளர்த்து அது நல்ல ஒரு பருவத்தில் வேற இறைச்சிட்ட வேறு நல்ல ஒரு மென்மையாக சோப்டாக இருக்குது. சேவல் எல்லாம் வாங்கி வந்து சமைச்சேன் நான் அது என்ன நல்ல ஒரு சோப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது என்ன சொல்லுங்கள் அது நாணமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மினக்கட்டாக நான் வந்து செய்யுதான் ஆனால் அதனால் ஒரு பிரியோசனம் கிடைக்குது என்ன. ஆனால் என்ன சொல்லுங்க எங்களுக்கும் அப்படி நான் நினச்சி நான் கொஞ்சம் கோழிகள் வாங்கி விடணும் கொஞ்சம் எங்களை வீட்டு தேவைகளுக்கு எடுக்கலாம் முட்டை எடுக்கலாம் நான் கொஞ்சம் நான் கோழி வளர்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டேன். அப்போ கொஞ்சம் கோழிகள் வாங்கினா நாங்கள் கொண்டு போகிற சாப்பாடை வைத்தா அதை சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் முட்டைகள் தனி பிரியோசனம் வேணும். ஆனால் சாறு குட்டியெல்லாம்
நிறைய இடம் இருக்கிறபடியாக நிறைய கோழிகள் சுபாஷ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அதை பராமரித்து அதை ஒரு பிரியோசனம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறேன். நாங்களும் போய் சேவல் 2 சேவல் வாங்கினான். அண்டு தம்சியை பார்க்கையும் ஒரு கோழி கொண்டு எங்களுக்கு உரிச்சு கொண்டு வந்தேன். அது பேட்டு கோழி கருப்பூட்டினபடியே இருந்தால் அப்படியே உரிச்சு கொண்டு வந்தேன். அதையே நான் 2-3 நாள் வச்சு 2-3 நாள் வச்சு எடுத்தேன். என்ன சொல்லிட்டேன்னா இப்போ தம்சிக்கு தான் நான் கொடுத்து கொண்டு வந்தேன். அதை விட நாங்களும் எடுக்கிறதான், அதுக்காக நாங்களும் சாப்பிடாம இல்லை. ஆனால் மீன் நாட்டுக்கோழி கொடுக்குறது எவ்வளோ நல்லது. கூடுதலாக நீங்கள் இந்த சேவல் வாங்குற நீங்கள்னு சொன்னால் நல்ல முத்தின பிட்டிய சேவல் வாங்காதாங்க. அதை நீங்கள் பல்ல இழுத்து ரஃப்பாகவும் இருக்குது. ஒரு கணக்கான பருவத்தில் வாங்கினீங்கன்னா அந்த சேவல் கூட சொப்டாக இருக்கும். கூடுதலாக சேவல்னா பிட்டிய சேவலை வாங்கினா ஆனால் அது ரஃப்பாக இருக்கும், சாப்பிடவே மாட்டேங்குது. அது விருப்பம் இல்லாமல் போயிடும் வச்சியை நினைக்கிறேன். ஆனால் அது நானும் நல்லா இருக்கும். ஆனால் வச்சியை கட்டிட்டு சாப்பிடல. ஓ அதால அந்த சாரோட இப்போ கொடுக்குற பருவம் ஓகே. நானே இப்போ சொல்லி வைக்கிறேன், மிக்ஸியில் அடிச்சு போட்டு விழுங்கணும். மிக்ஸியில் அடிச்சு போட்டு தான் விழுங்கணும். அதுதான் உண்மைதான். மிக்ஸியில் அடிக்க முள்ளு சேர்ந்து அடி போட்டு நான் தொண்டைக்கு போய் குத்தி விட்டுருவேன். அதுமாதிரி சேவல் குஞ்சுகள் வளர்க்குறதால நிறைய ஒரு நார்மலாக 3-5-6 மாதத்துல இதில் பெரிய ஒரு இதாக வந்துருமே. அதுக்கு என்ன சாப்பாடு நாங்கள் போடலை, மேக்ஸாம் போடலை, என்னத்தை போட்டாலும் சோறை போட்டாலும் நல்லா கொடுத்து கொண்டு வரும். ஆனால் அந்த கணக்கான பருவத்தோட சேருவெல்லாம் மிக கணக்கான பருவத்தில் விற்கிறபடியா அதை வாங்கி சாப்பிட எங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதே முத்தின சேவலாக இருந்தால் அம்மா நாட்டுக்கோழி வேண்டாமன்ற ஒரு வெறுப்பு உண்டாயிடும். நாட்டுக்கோழியே வேண்டாமன்ற இப்படி சாப்பிட மாட்டேன். ஆனால் நான் காமிச்சிக்க 3 சாக்கோ வாங்கி கொண்டு கொடுத்தேன். ஆனால் நல்ல சந்தோஷம். நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருந்தது? அரைச்ச கறியை நான் சொல்லல, குழம்பு வச்ச நான் அண்டு நீங்கள் சாப்பிடுங்க. இது நான் இது கோழி புக்க மாதிரி செய்தேன். ஆனால் இதை கண்டு சாப்பிடுங்க. சண்டை வேக்கு இப்படித்தான். சில நேரங்களில் சும்மா இந்த கோவங்கள் வந்தால் உடுப்போலாம் எனக்கு சில நேரம் சொல்கிறேன், உடு பேக்கில் தூக்கி அடைச்சி போட்டு நான் அவட்ட முத்தியெல்லாம் உடுப்பை வலித்து கொண்டு போட. நான் அதை வேக்க பாருப்பேன். உடனே உடுப்பில் அதை கிழிச்சறிவா. சரி அந்த கோவத்தில் தண்டை விட இருக்கின்றது. என்னோட சண்டை பிடிச்சா அதை ஒரு கோவம் தலைக்கு மேலே நிற்கும். அந்த உடுப்பையும் பறிச்சிருந்தேன், உடுப்பெல்லாம் கிழிச்சறிங்க. இப்போ பார்த்தேன் உடுப்பு மறைச்சி கொடுங்க போங்க. எத்தனை நாள் 2-3 நாள் நிற்க முடியும். 2 பேர் தான் பழகில்லானே. இதே நாங்கள் ஐயோ நீங்கள் போகாதீங்க, நாங்கள் தனிங்க பயமாக இருக்குது என்று சொல்லி கொஞ்சம் கெஞ்ச வலிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த கோவத்தில் நிறைய வார்த்தைகளை படிக்கணும். அதை விட அமைதியாக இருந்துட்டால் எவ்வளவு நல்லது நினைச்சுட்டான். கூடுதலாக வெளியில் போய் சண்டை பிடிச்சிட்டு வெளியில் சில நேரம் வீட்டை வேறு இப்போ ஒரு இந்த முறை கூடுதலாக முந்திச்சு ஒரு நாங்கள் கட்டின கொடுத்தோன்னா அடிக்கடி அம்மா கிட்ட ஓடி போய்ப்பேன். பெருசாக போகிறது இல்லை. இப்போ ஒரு சந்தையும் தான் போனேன். வேறு அதை என்ன சொல்லுவாங்க, வீட்டுலையும் கொஞ்சம் குழப்பங்கள், பிள்ளைகிட்ட இதாடைகள், 2 பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இப்படித்தான். இப்போ நான் ஒரு டென்ஷன் ஒரு யோசனையில் இருந்தேன் சொல்லி சொன்னால் இப்போ இவர் எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த இடத்துல வரையில 2 சொல்லிக்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வேறுமே. அப்போ புறவை பார்த்தேன். இதை கதைச்சி பிரியோசனம் இல்லை. சில விஷயங்கள் நான் தான் செய்தாகணும். அதை கதைச்சி சண்டை தான் பெறுது. அது அப்படி எவ்வளோ ஒன்று இவர் வழியில் போயினுண்டா. இப்போ இங்கேருந்து சண்டை பிடிச்சா மோனிக்கா கொஞ்சம் பேருவா பையன் வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் சில கதை காட்டி போய் நின்று கொண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் வருவேன். அந்த கோவத்தை இதன்ற மாதிரி நான் டக்குன்னு என்ன செய்வேன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் தான் போட போகிறேன். டக்குனா பிளாக்ல போட்டுட்டு விசா இருந்துருவேன். என்னென்ன சொன்னால் அதுக்கு பதில் போட்டுருந்தா திருப்பி ஒரு பதில் வரும். அது இன்னும் டென்ஷன் ஆகி பிறகு அந்த என்னதான் ருத்துற மாநில வேறு இருந்துச்சு வந்துட்டோட அந்த கோவங்களில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த விஷயங்கள் கொஞ்சம் செய்வேன். நான் கோவத்தில் அந்த அடிக்கிறது இல்லை, உடைக்கிறது, எறிகிறது. என்ன செய்ய சொல்லுங்க, அன்னையே சொல்லுங்க. என்ன சாமிட்டு இருப்பான் உண்மையை தான். அதான் உனக்கு கோவம் வந்ததுன்றது என்ன சொன்னு சொன்னீங்க. தெரியும் கம்சி ஏற்றி கொண்டு. ஆனால் எங்களோட கோயிலுக்கு இவர் சொல்லி கழிச்சது எனக்கு காதில் விழுந்தது. எனக்கு சிரிப்பா கிடது. என்னென்ன சொன்னா உனக்கு கோபம் வந்தா சிவன் நான் கம்சி அப்பா அரைய மாட்டேன் எங்களுக்கு தான் அரைய கோபம் வந்தா குறைக்கவே இல்லை. சரியோ அந்த தலைக்கு மேலே டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை கதைச்சா யோசிக்காம 2 தலைக்கு மேலே ஏறினா அந்த வார்த்தைகள் கணக்காக வேறு மாதிரி. அது எனக்கும் அதை கோபத்தை உண்டாக்குற மாதிரி நானும் கடற்கடை எனக்கும் அந்த கோபம் வந்தான்னா சில நேரம் அமைதியாக இருந்து கொண்டு இந்த ஆக்ரோஷமாக அந்த எறிகிறது உடைக்கிறது விடுங்கிறது என்றால் அது எனக்கு இந்த கோபத்தோடு எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கணும் இருப்பேன்.
அந்த ஓரளவுக்கு தான் ஒரு மெசர் தான் அது வந்து நானும் சத்தம் போட்டு கத்தி போட்டு அதே அப்படியே விட்டுறேன். அதை அங்கே கொண்டு போய் இங்கே இந்த சகோதரி அம்மாக்களுக்கு சொல்லி அம்மா கிட்ட போய் நின்று அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். உண்மையில வீட்டுக்கு நடந்தாலும் வீட்டுக்குள்ளேயே எல்லோ பிரச்சனை 2-3 நாள் 4 பேருக்கு முன்னால் நாங்கள் இவைக்கு எந்த நேரம் சண்டை தான். இவைக்கு வேறு வேலை இல்லை, இவைகளுக்கு எந்த நேரம் சண்டையும் பிள்ளைகளை யோசிக்கிறதும் இல்லை தான் வேலை ரெண்டு தான் கதைப்பாங்க. அங்கே அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இது பிரச்சனைன்றது சரி கேட்டுட்டு பெய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை. அந்த கவலையை அந்த கூட்டுற மாதிரியான விஷயங்கள் கதைப்பாங்க. அதை விட ஒருத்தருக்கிட்டையும் கதைக்க வேண்டாம். எவ்வளவு கோபத்தில் வேறு வார்த்தை விட்டாலும் அந்த யோசிக்கலாம் அப்படி எல்லாம் கதைச்சவர் அப்படி இப்படின்னு யோசனையில கவலை கண்ணீரெல்லாம் பெறும். யோசிச்சு அழுது போட்டு 1 நாள் 2 நாள் இல்லை பிள்ளைகளை பாக்கிக்க அந்த கவலை கூட மறந்து உண்மையில வீட்டை சண்டை பிடிச்சாலும் நான் சில நேரங்கள்லாம் அந்த டைம்ல தான் யோசிப்பேன். உடனே பிள்ளையோட வேலையில எல்லாமே செயல்படுத்துவேன். அதுக்காக நான் யோசிச்சு கொண்டு சமைக்காம பிள்ளைகளை கவனிக்காம அப்படி எல்லாமே இருக்கம்மா. நான் உண்மையில யாரா இருந்தாலும் வீட்டுல சண்டை வரதான். ஆனால் நீங்கள் அந்த சண்டையே தான் அதை பற்றி கதைச்சு கொண்டு அதை யோசிச்சு கொண்டு அதை பற்றி வேறு யாருக்கிட்ட கதைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகளை கவனிக்க இல்லாமல் விட்டுருவீங்க. அப்போ பிள்ளைகளும் அதோட நிறைய விஷயம் ஐயோ இந்த நேரம் அம்மா அப்பா சண்டையாக கிடக்குது என்னப்பா இங்கே என்னப்பா இருப்பானன்ற ஒரு டார்கெட் வேறு வேணும். எங்களுக்கும் அப்படி ஒரு காலத்தில் நாங்களும் அப்படி இருந்த நாங்கள் அம்மா அப்பா சண்டை பிடிச்சேன் ஐயோ வீட்டில் இருக்கிறவங்க அங்கேயும் ஓடிடலாமே என்ற மாதிரி ஒரு ஃபீல் வாருது தெரியுமா. தேர்ந்த நேரம் வீட்டில் சண்டையாக கிடக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படி எல்லாருக்குமே அந்த உணர்வு இருந்திருக்கும். அப்போ நாங்கள் மாறி 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 காண்ற நேரம் எல்லாம் 2 பேரும் கருத்து வேறுபாடு பட்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க அடிக்கிறேன் உடைக்கிறேன் இவரும் செய்ய பிள்ளைகளும் யோசிக்க வலிக்கிறேன். பிள்ளைகளுக்கும் சில நேரம் மைண்டை குழப்பிடும் படிக்கிற சிந்தனை இருக்கு அப்படி இருக்கு. அப்போ நான் பார்த்தேன் உங்களை நாங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிட்டா எல்லாமே நல்லதானே. சில நேரம் கவலையெல்லாம் கதைக்கிறார். ஆனால் ஒரே ஒரு முடிவெடுத்து நான் ஒரு தரப்பிலையும் கதைக்க வேண்டாம். சரி என்ற கோபத்தில் இவரோட சத்தம் போடுறேன் என்ற பாடல கடவுளே நீயே பார்த்துக்கொள்ளு அழுது போட்டு போய் அமிருப்போம் ஏன்னா. ஆனா கொஞ்ச நேரம் அந்த கோபத்துல விடுற வார்த்தைகள் சில நேரம் யோசிக்க விட்டுருவேன். கோபத்துல விடுற வார்த்தைகளை யோசிக்காம விடுறது அது நிறைய காயத்தைப்படுத்தும். அப்படியே சில நேரங்கள்ல முகத்தை பார்த்து கூட கதைக்க கூடாது. அப்படி கோவத்துல வர்ற வார்த்தைகள் கணக்கு யோசிக்க போயிடும் வாக்கள் என்ன வார்த்தையை விடுறேன் இல்ல நார்மலாவே எல்லாருமே எல்லா குடும்பத்திலும் அந்த பிரச்சனைகள் இருக்குத்தானே. கோவத்துல எல்லாருமே வார்த்தையில விடுறதா சொல்லிடணுமே. வார்த்தையை விட்டால் அந்த என்ன சொல்லுங்க அடிச்சா இல்லை தீயா சுட்டவாடு ஆகும் நாவால் சுட்டவாடு. ஆனால் அந்த கோவத்தில் வர்ற வார்த்தைகளை நாங்கள் நோமலாக பெருசாக அடுக்காமல் அதை சிம்பிளாக விட்டுட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போவோம். இல்லையன்னு சொன்னால் அதையும் வச்சு சாதிப்போமா இருந்தால் எங்களோட வாழ்க்கை இங்கே கோட்ஸில் தான் வெளிக்கும். உண்மையா இல்லையா நீங்கள் சொல்லுங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகள் எதிர்காலத்தை யோசிக்கணும். ஏன்னா பிள்ளைகள்லாம் முக்கியம். எங்களை நம்பி தான் அந்த நாங்கள் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகள் வேணுமென்று தான் நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தினாங்க. அப்போ பெற்றெடுத்து போட்டு செய்ய பிள்ளைகளும் வேண்டாம் சின்னக்கக்கூடாது. எங்களோட குடும்பத்தில் பிரச்சனை எங்களுக்குள்ள கருத்து வரப்படாதுன்னா பிள்ளைகளை என்ன செய்யுது ஒன்றுமே செய்யறதானே. அப்புறம் நாளைக்கு நாங்கள் செய்கிற விஷயத்தை தான் உண்மையில நான் சில நேரம் யோசிக்கிறேன்னா நாங்கள் என்னத்தை உபயோகிக்கிறோம் என்னத்தை கதைக்கிறோம் என்னத்தை செயல்படுத்தோம் அவ்வளவு நீங்களோட பிள்ளைய செய்யும் இல்லையோ. நீங்கள் சொல்லுங்கள் ஆம்பளை பிள்ளைய பார்த்தா தேவைப்படம் பார்த்தா ஆம்பளை பிள்ளைய ஒரு இடத்துல போய் குடும்பத்தில் எடுக்க போகிற மாட்டோம் அவங்களோட அப்பாவை பேருங்கன்னு சொல்லிவினோம். பொம்பளை பிள்ளைய அந்த குடும்பத்தில் எடுக்க போனால் அவங்களோட அம்மா பேருங்கன்னு சொல்லிவினோம் இல்லையோ. அடிக்கடி வீடியோவில் சொல்லி அப்போ நாங்கள் விடுற வார்த்தைகள் கதைக்கிற செயல்கள் நாளைக்கு எங்கட பிள்ளைகள் அப்படியே சந்ததி அதை தொடர வலிக்கிடும். அப்பேக்க அதை யோசிச்சு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டோம்னா அப்படியும் அடி விடுறா பிள்ளைகளை பள்ளிக்கூடம் டியூஷன் வழி அனுப்பி போட்டு அடி விடுங்க கற்றுப்படு அடிதடியில போயிடும்பா பிள்ளையா இருந்தா பேச அமைதியாக போயிடுவா தெரியுமா. உண்மையில அடிக்க கிடைக்கல அப்படி உண்மையில அடிக்கிறது இல்லை. என்ன சொல்லுங்க கரெக்ட் எல்லாம் செய்வி வெங்காயம் பச்சை மிளகாய் கணக்கை கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கரெக்ட் எல்லாம் செய்வி வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டுவிட்டு இதுக்குள்ள நாங்கள் கொடுத்தா கரைச்ச மிளகு கொஞ்சம் தேங்காய் அப்போ சேர்ப்பேன் அதோட வித்தியாசம் டேஸ்ட்டாக கொடுக்கும். இதுவரைக்கும் ஒரு நாள் அடிச்சு தெரியும் எனக்கு என்ன உடைச்சு தெரியும் சொல்றேன். அது என்ன நான் தான் நட்டப்படுறத ஒன்று டேய் வீட்டில் இருக்கிற உடைக்கிற யாருக்கு திருப்பி வாங்கி போடுறது நீ தானே வாங்கி போடுறது புரியண்டா உடைக்கிற அதை கோபத்தில் உடைச்சேனா வேண்டா எனக்கு சரியான கோவம். உண்மையில நான் வீட்டு சாமான்களும் அவ்வளோ நேசி பண்ணிருப்பேன். வீட்டில் பொருட்கள் வெட்ட பொருட்கள் எல்லாமே நேசி பவுத்திர வச்சிருப்பேன். அநியாயமா உடைக்க இவ்வளோ கோவம் வருமா அப்பவும் அமைதியாக இருக்க என்ன செய்யறது ஒன்றுமே செய்யலாது. சரி வீட்டுல தான் நான் வாங்கி போடுவோம். சரி சரி. இப்போ நான் என்ன சொல்லினா உப்பு
வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் பூ கேரட்டு அதே மாதிரி கொஞ்சம் தேசி புளியும் போட்டு அப்படியே நாங்கள் கையால் தண்டக்கூடாது. கையால் தண்டினோம்னா நிறைய டைம் வச்சிருக்கல. அது என்னென்னு சொன்னால் புளிச்சிருமென்னு சொல்லுவாங்க. என்ன அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கையால் சில வேணுண்டா இல்லை சேரணுமென்றக்காக கையால் தண்டி எடுப்போம். ஆனால் அது புளிச்சு போடும். பிறகு லேட்டாகி நான் சாப்பிடலாம். சில பேர் லேட்டாக சாப்பிட்றாங்க, சாப்பிடலாம் போயிட்டோம். அப்போ இப்போ இங்கால கம்சியாகும் எனக்கு சரியான தொந்தரவு தந்துருக்கா, பசிக்குது, சமையல் முடிஞ்சோவா. இப்போ கேரட்டு ரெடி, அங்கே பருப்பு ரெடி. இனிமேல் இறைச்சி கறியை முறைக்கிட்டு அதுக்கு சாப்பாடை கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கும் பசிக்குது. சரி, அப்போ பார்த்துருப்பியல். இப்போ வந்து மரக்கறிகள் வண்டி கொண்டு என்னடா சண்டே அப்படின்னு காய்ச்சிருப்பா. ஐயோ பின்ன சுமன் அப்படி கொண்டது மாதிரி. அதுக்கு தான் நான் நோமலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பொம்பளைங்க கண்ணீர் விட்டா தாங்காது பூமி ரெண்டாகுமி. ஆம்பளைங்க கண்ணீர் விட்டா யார் கேட்பார்க்க இல்லை அனுதாபமே. கார்த்திகை போனால் மழை இல்லை பெண்ணே. அப்படி இதில் வந்து ஆம்பளைகளுக்கு தெரியும் என்ன மாதிரின்றது, பொம்பளைகளுக்கும் இதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு மிஞ்சி நான் வந்து கணக்கு கதைக்க விரும்பலை. அதாவது வந்து வெளியால் வந்து வேலை செஞ்சோன்னு நிற்கிறேன். இந்த குசினியை வந்து செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி. நான் நோமலா சொன்னேன். நான் என்னென்னு சொல்லிட்டேன்னா கோவம் வந்தேன் என்ன செய்யலன்னு தான் சொன்னேன். அதுதான் கோவத்து வாரது வந்து ஒரு வார்த்தைன்றியோ சரி, அது இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ என்னென்னு சொல்கிறது, வெளியில் வந்து ஆசைப்பட்டது ஒவ்வொன்றையுமே வந்து செஞ்சு கொடுக்க தான் நான் வந்து என்றைக்குமே நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்றையுமே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி, அதுவும் என்னுடைய வேலைகளையும் பார்த்து அந்த வேலை பழுவுக்குள்ள இதுவளையும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்தும் வேலை செஞ்சோன்றிருக்க ஒரு டியூஷனுக்கு விட்டுட்டு வா, அங்கே விட்டுட்டு வா, ஒவ்வொன்றையுமே செய்வேன். ஒன்றுக்குமே நான் தண்ட மாட்டேன். சில வேலையில் இதே வேறு சொல்லுவா நல்ல மாதிரி கேட்க எல்லாம் சொன்னதெல்லாம் போய் வேறு எல்லாம் இதே சண்டைன்னு சொன்னா வீட்டு சண்டைன்னு சொன்னால் ஒரு விஷயம் இல்லை மாட்டேன். நீ என்னடாலும் செய்து அன்பு பாசத்துக்கு மட்டும்தான் எவரா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஆடிடும். அப்ப நாங்கள் சண்டை பிடிச்சாலும் பிள்ளைகள் என்னோட பழகிறவங்களுக்கு இவருக்குமே தெரியும் நான் எப்படி கொத்த ஒரு ஆளுன்றதை. அன்புக்காக எதையுமே செய்வேன், இதான் உண்மை. இப்போ நான் வந்து அதுக்காக சண்டை வந்தா பிள்ளைகள தண்ட கூடாது தானே. பிள்ளைகள நான் அப்படின்னு போய் ஏத்தவே மாட்டேன். என்ன ஏத்தவே மாட்டேன் அந்த டைம்ல என்னோட கோவத்தில் பிள்ளைகள் வேண்டுதான் போகட்டும் வேண்டுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்படி போயிடனா தான் போகணும், வேறு போகாது. சரி, அப்படி இருந்து என்ன செய்யறது, வெளியால் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த செய்கிற வேலையை இப்படித்தான் செய்து கொண்டு அந்த வேலையை காட்டிக்கொண்டு என்னோட வீடியோ முடிப்போம். இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு என்னுடைய சமையலை சாப்பிட்றார் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நாங்கள் செய்கிற சாப்பாடு என்ன சாப்பாடு? ஓய். அன்பு செய்த சாப்பாடு அன்பு கலந்து. ஓய். நாங்கள் செய்கிறது பீஸா, தங்கச்சி அம்மாக்கள் கொடுக்குறது அன்பு கலந்தா எல்லாம் சொல்லுவீனா. அப்போ பாருங்க அந்த இடத்துலயே வைப்பை விட்டு கொடுக்கணும். அது புளியே இல்லை. அப்போ நாங்கள் என்ன விஷத்தை கலந்து செய்கிறோம் சமையல் இல்லை தானே. அப்போ நாங்களும் பாசத்தோடு தான் பார்த்து டேஸ்ட்டை பார்த்து செய்கிறோம். என்ன அதுக்கு பதில சொல்லணும். நான் கேட்டா பார்த்து சொல்லத்தானே வேணும். அது உள்ளுக்கு இருந்த வெளியில சொன்னதான் எனக்கும் தெரியும். மற்றது ஒன்றே உண்டு, வைஃபும் கணவனும் சண்டை பிடிச்சி அப்போ கணவனை நாங்கள் கூல் பண்ணணும் வேண்டாம். இப்போ என்ன செய்யணும், அவங்களுக்கு பிடிச்சதை இதை வாங்கி கொடுத்து அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அப்படி கூல் பண்ணணும். இதே மனைவி கோவமா இருந்தால் கணவன் மேலே என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்க முதல்ல. இல்லை அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கேயும் போகணுமெண்டு ஆசைப்பட்டேன். அந்த இடத்துக்கு கூட்டி வந்து பாப்பா நாங்கள் இங்கே போயிட்டு வரோம் வாங்க போவோம்ட்டு சொல்லி சன்மையாக. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அவங்க கூடுதலாக காசு பண்ணது. நீங்கள் சண்டை பிடிச்சிட்டு 2 நாளையில் பெரியக்கில் எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தா அந்த மேனம் ஒன்று மாறும். கொடுக்குறோம் சொல்லுப்பா அப்படிங்களா. பிடிச்சதை வாங்கி கொடுக்கல யார் எங்களை நான் பொதுவில் சொல்லல. ஆனால் இருக்கட்டும் பெண்ணாக இருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கல அவங்களுக்கு சண்டை வரும். ஆனால் கூல் பண்ணுற மாதிரி அவங்க சமாளித்து போகக்கூடிய மாதிரி குடும்பம் பண்ண சமாளித்து தானே போகணும். அந்த இடத்துல அப்படி சொல்றத கேளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ அவங்கள சமாளித்து அவங்க கோபத்தில் இருக்கிறாங்கன்றே இல்லை. இப்போ நான் என்ன செய்வேன்,
என்ன பிடிக்கும் என்னன்றது அப்ப கொஞ்ச நாளைக்கு வேற விட்டுடுவேன் பேசாம அப்ப ஒன்றும் பிடிக்கும் அப்ப விட்டுடுவேன் தானாவே வேற வேற விட்டுடுவேன். அப்ப நான் அதால இந்த எல்லா விஷயத்தையும் போய் கெஞ்சினா அதுக்கு மேலால நிற்கிறபடியே நான் கெஞ்சவும் மாட்டேன், அப்படியே விட்டுறேன். என்னென்ன சொன்னா இன்னும் கோவம் பெறுது. அப்ப அதால இப்ப நான் அப்படியே பொதுவில் ஆம்பளைகிட்ட கேட்குறேன் சரி ஒரு பதில என்னென்ன சொன்னா வீட்டில் குடும்பத்தில் சண்டை வரும் தானே. அப்ப அந்த சண்டையை நாங்க ஒரு நாள் கூட 2 நாள் கூட நீடிக்க கூடாது என்ன. அப்போ பிள்ளைகள் அதை பார்த்து கவலைப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்ன்றது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன செய்யும் இன்னும் நீங்கள் ஆம்பளை எல்லானே விளங்குல இதுதானே ஆம்பளைன்னு. அப்போ என்ன செய்யணுமெண்டா அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் அந்த பிரிவு நீடிக்கக்கூடாது, சந்தோஷம் இன்றைக்கு நிலைச்சிருக்கணும். பிள்ளைகள் இதுகளை பார்த்து கவலைப்படக்கூடாதுல அந்த கோபத்தை நாங்கள் குறைக்கணும்னு சொன்னால் அவங்க ஆசைப்படுற விஷயத்த சின்ன பெரிய விஷயமா பொம்பளை ஆசைப்படும். அவங்க அன்பை தான் ஆசைப்படுவாங்க. எல்லா பொம்பளைகளும் அன்பா என்னோட கணவன் இருக்கணும், அன்பான வார்த்தைகள் பேசணும். ஒரு சின்ன நீங்கள் சொல்லுங்க கட்டாயமாக சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பிடிச்ச சாப்பாடா இருக்கட்டும் பிடிச்ச உடுப்பா இருக்கு அப்படி இல்லையோ இல்ல நீங்க சொல்லுங்க பிடிச்சதை வாங்கி கொடுங்க. இது நான் சொல்றத கேளுங்க, என்ன கதைக்க விடுங்க. இல்ல பிடிச்சதை வாங்கி கொடு. இப்ப நான் எல்லாருக்கும் தானே சொல்றத விடுங்க. பிடிச்சதை வாங்கி கொடு கேட்கல அவங்களுக்கு அதை நீங்க கையில கொடுத்துட்டு பேயாம போனா கூட திருப்பியும் இந்தாப்பா என்ற கொடுக்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது அன்போட வார்த்தையோட அன்பான வார்த்தையோட கொடுக்க. இப்போ ஆணாக இருக்கட்டும் பொண்ணா பொதுவில் தானே சொல்கிறேன். ஆனால் பொம்பளையல் உண்மையில் பொம்பளையல் அந்த அதிகாரமாக பண்ணுறதை விரும்ப மாட்டேன். அன்பாக ஒரு வார்த்தை கதைச்சால் இன்றைக்கு பெரிய சண்டையாக இருக்கும், அட்டிப்பாடாக இருக்கும். சில நேரம் விட்டுட்டு போ. ஆனால் 2 வார்த்தை அன்பு கணவன் அன்பாக கதைச்சிட்டா அன்புக்கு அடிமை மாதிரி அப்படியே காலுக்குள்ளே போயிடுவாங்க. விட்டுட்டு போனாலும் ஓடி ஓடி வர என்னண்டு முதலாவது அம்மாண்ட யாரை பார்க்கணும் ஓடி வர நீங்கள் வீட்டை அப்படி என்ன தாக்கி பின்னால் தாரம் பண்ணுறது அம்மாவோட இருந்து கூட கடைசி எம்எல்ஏ இதுதான் எங்களோட அடுத்த வாழ்க்கை என்றது அந்த அதுக்கு மீறி நான் அடுத்த கட்ட ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. எந்த ஒரு சந்தோஷமா 2 போகணும் அப்படின்னு அடுத்த நிமிஷம் இங்கே இந்த மனசால வேறு எதுவுமே எண்ணங்கள் இல்லை. சும்மா நான் சொல்லிட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. என்ன அதுதான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கேன். அப்படி இப்போ நான் வாங்கி தரது இல்லை. அவங்கள ஒரு மனைவியை கூல் பண்ணணும்னா ஒரு ஆண்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு பேக்கில் வேஸ்ட் கட்டி எழுதி கொண்டுறோம். அதண்டா கூட சரிதான் அவள் கொட்டிட்டு போவாள் நீங்கள் கொண்டு வர கோபத்தில். அப்போ அவள் கோபமாக இருக்க நீங்கள் அன்பு பாசமாக கதைச்சாலே காணும். என்ன அன்பான 2 வார்த்தை அன்பா 2 வார்த்தை. அதே மாதிரி பொம்பளையல் முறைங்க. அதுக்காக பொம்பளையல் மாத்திரம் ஜோக்கியம்னு நான் சொல்லலை. இதே மாதிரி பொம்பளையலும் சாதிக்கிறாக்கள் இருக்கிறேன் நானும் அதுக்காக நானும் சும்மான்னு சொல்லல பொம்பளை. ஆனால் பொம்பளையலும் கொஞ்சம் 2 வார்த்தை அவங்க கோபமாக இருக்க ஒரு கொஞ்சம் டைம் அந்த மாதிரி கோபமாக இருக்க அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வழியில் போய் நின்றுட்டு வரவே கோபம் தானே தெரியும் இல்லையோ அம்மா. திருப்பி கதைக்கத்தான் அந்த வாக்குவாதம் பெருகுறாது. அப்போ அந்த என்ன சொல்லுங்க 2 அன்பா கதை கேட்கல ஒன்றுமே வாங்கி கொண்டாங்க. அன்பான வார்த்தைகள் கணவனும் எதிர்பார்க்கறது அன்பான ரொம்ப தான் கொடுக்கணும். அது உண்மைதானே. அப்புறம் என்ன அதை தலை பொம்பளையில எதிர்பார்க்கறது கோமாதிக்க அந்த ஐயோ என்ன இது டூ மேட்ச் ஆக்கடாக்க நீங்க ஓவரா கதைக்கிறீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நீங்களும் இல்லை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பொம்பளையில என்ன அதை ஆசைப்படுவாங்க அவங்க கோபம் இருக்க நாங்கள் என்ன இந்த கோபத்தை குறைக்கலாம்ன்றதை நீங்கள் யோசிக்கணும். யோசிக்கணும் அதுகளை எல்லாருமே. இப்போ நான் இந்த இடத்துல நான் மேலே கேமராவை பிடிச்சு கொண்டு இருக்கிறது நான் தான் முன்னுக்கு இருந்து கதைப்பேன். ஆனால் என்ன சொல்லுங்க கதைக்க வேண்டியது இந்த டைமில் கதைச்சி ஆகணும். எல்லாரையும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை நாங்கள் நீடிக்காமல் செய்யணும் வேண்டாம். அன்பான வார்த்தை ஒரு கணவன்கிட்ட இருந்து மனைவி எதிர்பார்க்குறது அன்பு உண்ட மாதிரி. அதே மாதிரி கணவனும் எதிர்பார்க்க அன்பு. அதுக்கப்புறம் தான் காசாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும். அதே மாதிரி அன்பான வார்த்தையோடு ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் அவருக்கு பிடிச்ச பிஸ்கெட்டாக இருக்கட்டும் ஒரு சாக்லேட்டாக இருக்கட்டும் அதை ஒரு அன்பாக கொண்ட கொடுக்கையும் அது அன்பாக ஒரு வார்த்தையை கதைச்சி போட்டதை கொடுக்கையும் இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்குமே. எங்க இந்த முறைங்க என்ன வாங்கினது வந்து நீங்க மோனிக்காக மாத்திரம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போற தெரியுமா? ஏன் இந்த போய் சொல்றீங்க உண்மைதானே எனக்கு கட்லப்பா பிடிக்குமா?
இல்லைப்பா குளுக்கோரோஸ் மேஸ்மெலோ மேட்ச் பண்ண அதெல்லாம் எனக்கு அது மோனிக்காக நல்லா சொல்லுவீங்க. சரி அதை விடுங்கோ. இப்போ நான் பொதுவில் சொல்கிறது இப்போ எங்கட விஷயத்துக்கு சொல்லல, எல்லாட்ட விஷயத்துலையும் எல்லாட்ட குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ இதாக மீடியாவில் கதைக்கணும் மட்டும் அவசியம் இல்லை. நான் என்னட்டு சொன்னேன் இது ஃபெம்பலாக தான் சும்மா கதைச்சு கொண்டோம். ஆனால் எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் காணும் பண்ணும் அதை புரிஞ்சு கொண்டுட்டாங்கல்ல. அந்த குடும்பத்தில் இன்றைக்குமே சண்டை நீடிக்காது சொல்லுவாங்க. விடிய கிழமை சண்டை பிடிச்சால் அடுத்த நான் ஒற்றுமை ஆயிடும். என்னண்டடி ஒற்றுமை ஆயிடுங்க ரெண்டு கப்பினாங்க. அப்போ அந்த அன்பு தான் அந்த இடம். கொஞ்ச நேரம் அந்த கோபம் மற்றது ஒரு கொஞ்சம் நேரம் கோபம் வார்த்தைகள் பிரயோகம் சில விஷயங்கள் பிழைக்குதான் மாட்டேன். அந்த இடத்த விட்டுட்டு போயிட்ட மாட்டாள். நான் இப்போ சொல்லுங்க 3-4 நாள் சண்டை. ஒரு நாள் போய் அணுகிட்ட நின்றேன். அணுகிட்ட நின்றுட்டு அடுத்த நாள் வந்துட்டேன். அப்போ அப்படி இப்போ கரைச்சி கொண்டிருக்கேன். கறி காணாது போலோட கறி போட்டு என்ன வார்த்தைகளே இல்லை இல்லை சாப்பாடு நான் கொஞ்சமாக தான் சோறு போட்டேன். நான் பருப்பு கறி பருப்பு கூட்ட என்ன கிரிஞ்சு வரங்க கஞ்சி வரங்க உண்மையில கொஞ்சமாக தானுங்க போட்டேன் நானுங்க. ஆனால் பொரியறிஞ்சு அப்படி இல்லை இவர் இதான் பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் மாட்டுறச்சி பஞ்சு படுறது அதுக்காக கோழி இறைச்சி உண்மையில கட்டி வந்த அப்புறம் நீங்கள் இறைச்சியை சாப்பிட பிள்ளைங்க. நான் தான் திணிச்சு கொடுக்குறேன். நான் தெரியுமா திணிச்சு சாப்பிடணும். ஆம்பளையால் இவ்வளோ கஷ்டமான வேலையை செய்கிறிய சாப்பிடணும் அது இதுன்னு சொல்லி பார்த்துப்பேன். இவங்களோட அம்மாக்களோட இருக்கைகளை அம்மாக்கும் பெருசாக இறைச்சி வகையை பிடிக்காது. அதே மாதிரி தான் இவர்கிட்ட இவரும் அப்படித்தான் இருந்தது. அம்மாண்ட இது மாதிரி தான் ரதம் மாதிரி தான் இறைச்சியே பிடிக்காது. அப்போ இவர் என்ன சொன்னால் இறைச்சியெல்லாம் கொடுத்தா அந்த என்ன சொன்ன வயிற்ற பிரட்டி அப்படியான ஒரு தன்மையெல்லாம் இருக்கபடியே அவள் கொடுக்குறது இல்லை. கொடுத்தா அவன் ஓங்காளிக்கிறான் வயிற்ற பிரட்டுது. அப்போ தனக்கும் அதே பிரச்சனை இருக்கு இவனுக்கும் அப்படி இருந்துட்டு அவவும் அப்படியே விட்டு. அப்போ நானும் பார்த்தேன் இனிமேல் கல்யாணம் கட்டி பெரிய வேலைகள் எல்லாம் செய்யணும் கூட இதுகளெல்லாம் சாப்பிடாட்டிக்கு என்னண்டா எல்லாம் கஷ்டம் தானே. அப்போ அதால் கொஞ்சமாக கொடுப்பேன். இப்போ இறைச்சி கூட இதால் தான் கொஞ்சமாக வாங்க அதே பாருங்க இந்த கொஞ்சம் இறைச்சி வாங்கி தான் சமைச்சு நாங்கள் அதையே சாப்பிடல. அப்போ எங்கட விடல நாங்கள் 1 கிலோ 2 கிலோ வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் கொஞ்சமாக தானே போட்டு விடுங்க. நான் கோப்பைக்கு அள்ளி படைக்கையில் கொஞ்சமாக தான் போட்டேன். நான் சாப்பிட்டுட்டு பார்ப்போம். ஓகே சரி. அப்போ சாப்பிட்டு வந்து எங்களோட வாக்குவாதம் வந்து முடிஞ்சிருக்கும். வீடியோவில் சும்மா பார்த்துருப்பீர்கள். நீயும் நானுண்ட வந்து விட்டு கொடுக்காமல் கதைச்சு கொண்டுன்றது என்ன நானுண்ட கேட்க அந்த ஏதோ உண்டு அப்படின்றது மாதிரி இவ்வளோ சில வழியில் அந்த சின்ன மாற்றங்கள் ஏற்படுறது. சரி எல்லாமே வந்து என்ன செய்யறது எல்லாம் மாறும் அப்படி தான் எண்ணிக்கொண்டு பாருங்க. இப்போ நினைச்ச மாதிரி தனியை தான் இதுவளையும் வந்து செய்து கொடுக்கணுமென்றதுக்காகவே இதை வந்து நான் ஃபுல்லாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு தரம் இல்லை இந்த கயிறை சுற்றி போட்டு அது மட்டும் இல்லை. இப்போ வந்து இந்த கட்டைகள் இப்போ தான் இப்போ வந்து பூட்டினான். அப்போ கயிறும் வந்து காணாது. அப்போ இந்த கயிறும் வந்து காணாடி தான் இந்த அண்டைக்கு சுற்றிக்க இதையும் வந்து சுத்தாமல் பூட்டிகிட்ட கொண்டக்காண்டி இப்போ மறுபடியும் கலட்டி போட்டு சுற்றினான். இப்போ கயிறு சுற்றுவேன் மினக்கெடுந்தான். இனி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறை சுற்றி போட்டு இந்த இதுக்கு இப்போ இது ஓடிட்டு அதே மாதிரி இதுக்கு ரீப்பே அடிக்க வேணும். எனக்கு சரியாக இழுவாடுது நாள் போகுது அநியாயமாக ரெண்டுதான் ஒரு கவலை. ஓகே அப்போ கூடிய சீக்கிரம் இதுவும் வந்து வேலைக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களையும் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது தவறாக நினைக்க யோசிக்காதுங்க என்னடா அவங்க இப்படி ரெண்டு கதைக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படி என்ற அளவுக்கு பெரிய அளவு விஷயம் இல்லை. வாழ்க்கையில் நடக்கிறதுல தான் வேறு எதுவுமே இல்லை. ஓகே நாளைக்கு இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.